Hi Shiro. Good morning. Good morning. என்னம்மா பண்ற? தோ செப்டோல ஆர்டர் போட்டு வச்சிருக்கியே. ஸ்நாக்ஸ், வெஜ்ஜீஸ். வெசல் வாஷிங்கா? என்ன செஞ்சு தர போகிறேன் எனக்கு இன்னைக்கு? செஞ்சு தந்ததுக்கு அப்புறம் பார்க்கணுமா? ஓகே. ஏய், ஸ்டில் ஸ்லீப்பிங்கா? அடடா, அங்க மச்சானி. அங்க மச்சான். Good morning. Good morning, the baby. ஏதோ இவர் குக் பண்ணிட்டு இருக்காரு, போய் பார்ப்போம். மேகி. ஓ, எடுத்து போட்டு மேகியா? ஓகே, பாய். வாஷிரா, நம்ம போலாம். எங்க போகணும் உனக்கு? நல்லா தான் இருக்கும். எங்க போகணும் ஷி? கீழே போகணுமா? வெயிட் பண்ண, டாடி கூட்டிட்டு போவாரு. ஷி, இந்த வீடு உன்னால தான் ஷி குப்பையா இருக்கு. என்ன ஷி அதெல்லாம்? கீழே கிடையாது, கொஞ்ச நேரம் இரு, போலாம். ஓகே ஷிமா, டாடி என்ன செஞ்சிருக்காரு ஷிமா? அட்ட மேகி மேகி. சாப்பிடலாம். போர் அடிக்குதா? ஸ்லேட்டு. நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். அந்த வீடியோக்காக வந்து ஸ்லேட்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். அது கூட சேர்ந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க. குழந்தையா நீ? என்னது இது? இதை வச்சு என்ன பண்ணுவோம்? சும்மாவா? என்னன்னே தெரியல, நான் சும்மா வாங்கினேன். அங்கே தொங்கிட்டு இருந்திருக்கோம், அதை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த ஆள் என்ன நினச்சிருப்பான்? என்ன நினச்சிருப்போம்? ஸ்லேட்லாம் வாங்கும்போது ஏதோ வீட்டில் குழந்தைங்கன்னு நினச்சிருப்போம். வீட்டில் இருக்கிற குழந்தை இதுதாங்க. வேற எந்த குழந்தையும் இல்லை, குட்டி பேபி தான் இருக்குது. இதாக இருக்குது. ஹாப்பியா? இப்போ அந்த கார்டு வச்சு என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண முடியல. எந்த கார்டு, எது ரேர் கார்டு என்னன்னே தெரியல. இது ரேர் கார்டு. இன்றைக்கி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் கம்ப்ளீட்டாக குக் பண்ணிகிட்டு இருந்தார். பிரியாணி அண்ட் 65 பண்ணிகிட்ருக்காரு. சாட்டர்டே சண்டே அவருக்கு லீவுன்றதுனால எனக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் லீவு. ஸோ எல்லா ஒர்க்கும் அவர் பார்த்துக்கிட்டா நான் பேபியை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஏன்னா வீக் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து தனியாக பேபியை சமாளிக்கிறேன் அண்ட் ஷிவும் கூட இருக்கான். ஸோ இதனாலேயே வந்துட்டு பயங்கர டயர்டாகவும் எப்படா சாட்டர்டே சண்டே வரும்னு இருக்கும். ஸோ இவர் சாட்டர்டே சண்டே இருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி ஃபுல் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்ருக்காரு. என்னம்மா பண்ணுற? மசாலா போட்டுருமா? அதெல்லாம் பிரியாணி ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே. ரொம்ப வருவா. என்னம்மா பண்ற? வீட்டில் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் போதும், எல்லா வேலையும் பண்ண வச்சிட்டாங்க. ஏய், என்ன, நான் பேபி பார்த்துக்கிறேன். அவன் தூங்கவே மாட்டான். டயலாக்லாம் இல்லை, அவன் தூங்கலை. ஃபீட் பண்ணும், டைப்பர் சேஞ்ச் பண்ணும், விளையாடணும், இப்படியே இருக்கான். தூங்க மட்டும் மாட்டான். துணியை காய போட்டு பாரு, அப்போ தெரியும் உனக்கு. கஷ்டம் மாமா, யாருமா இல்லைண்ணா. காய போட்டு வந்துரு.
வாங்க போய் சாப்பிடலாம். ஸோ ஃபைனலி பேபி வந்துட்டு தூங்கிட்டாங்க. இப்போ தான் எங்களுக்கு டைம் நிம்மதியாக உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் எப்பயுமே இந்த அம்மா சாப்பிட்டா மட்டும் இந்த பேபிஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி எழுந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் சாப்பிடும் போதும் அப்படி தான் அவன் எழுந்துட்டான். ஸோ அதுக்குள்ளே சாப்பிடணுன்றதுக்காக நாங்கள் கொடுக்கணும்னு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவன் காலையிலேருந்து ஆக்சுவலி தூங்கவே இல்லை, விளையாடிட்டே இருந்தான். இப்போ தான் வந்து ஃபைனலி தூங்கினான். நாங்கள் சாப்பிடும் போதே டைம் வந்துட்டு 3:30 ஆகிடுச்சு. ஸோ ஷீரோக்கும் ஒரு சைடு வந்துட்டு அவனுக்கும் ஒரு சிக்கன் பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு அவனுக்கும் வச்சாச்சு. நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரெசிபி ஒரு ரெசிபி தான் பிரியாணி. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இல்லை அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். நல்லா இருக்குமா? நீ எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லு. நீ செஞ்சது சூப்பராக இருக்கானா? நல்லா இருக்கு. 65 வெளியே வேற மழை வர மாதிரி இருக்கு. பிரியாணி ஷீரோ போய் சாப்பிட, உனக்கு பிரியாணி வச்சாச்சு. என்ன பண்றீங்க? பாத்தீங்களா எப்படி கழிச்சு போட்டு வச்சிருக்கா பெட்டு. ஸோ எல்லோரும் வந்துட்டு யோசிப்பீங்க எப்படி வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கிது வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்கு, எடிட் பண்ண அண்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்துப்பாரு. நான் வந்து என் மில்க் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா பேபி அழுதாலுமே வந்துட்டு அவர் ஃபீட் பண்ணிடுவார். ஸோ இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.